வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா அருமையான மட்டன் கீமா. வரும் தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷலான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இங்கே நான் 500 கிராம் மட்டன் இறைச்சிகளை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எலும்பு இல்லாமல் நல்ல இறைச்சி துண்டுகளாக பார்த்து எடுத்துக்குங்க. இன்னைக்கு நம்ம கீமா செய்யறதுனால இந்த இறைச்சிகளை கொந்தி தான் சமைக்க போகிறோம். கட்டிங் போர்டில் இந்த மாதிரி இறைச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா கொந்திக்குங்க. இறைச்சிகளை இந்த மாதிரி கொந்தி எடுத்துக்குங்க. இப்போ இந்த இறைச்சிகளை எடுத்து ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இறைச்சி கறித்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வாங்க வேக வச்சுக்கலாம். இதில் இறைச்சி கொந்தி போட்டிருக்கிறதுனால 3 விசில்லையே நல்லா வெந்துடும். இங்கே பார்த்தீங்களா, இறைச்சி நல்லா வெந்துருச்சு. இந்த இறைச்சிகளை லேசாக உடச்சி விட்டுட்டு வாங்க ஸ்பைசி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டு செய்ய கொஞ்சம் ஊசி மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இதோட 4 பல்லு பூண்டு, சின்னதாக வெட்டின 4 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இந்த பதத்திற்கு அரைச்சிக்குங்க. பேஸ்ட்டையும் அரைச்சாச்சு. வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருசீரகம், 1 பிரிஞ்சி இலை, 2 லவங்கப்பூ, 5-6 கிராம்பும் கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துக்குங்க. சின்னதாக உடைச்ச பட்டையை சேர்த்துக்குங்க. வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 4-5 காய்ந்த மிளகாவை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லேசாக வதங்கினோன்னு 1 தக்காளி பழத்தை சேர்த்துக்குங்க. கீமா செய்யறதுனால வெங்காயத்தை ரொம்ப வேக வச்சுக்க வேணாம். இப்போ வாங்க அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பேஸ்ட் நல்லா வதங்கி வெந்துருச்சு. இப்போ வாங்க வேக வச்ச மட்டன் இறைச்சிகளை சேர்த்துக்கலாம். மட்டன் இறைச்சிகளை போட்டோன்னே இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்குங்க. அடுத்தது வாங்க 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இறைச்சி கறித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி எதுக்கு ஊற்றுறேன்னா இந்த மசாலாலாம் நல்லா வேகணும். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே 5-6 ஊசி மிளகாவை சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு தேங்காய் பூவை சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட பட்டாணி கச்சான் இருந்தால் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி எனக்கு பட்டாணி கச்சான் கிடைக்கல. ஆனால் இந்த கீமாவுக்கு பட்டாணி கச்சான் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு அடுப்பை அடைச்சிருங்க. அருமையான மட்டன் கீமா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ருசியாக இருக்குல்ல? இந்த மட்டன் கீமாவை இட்லி, தோசை இல்லாட்டினா வெறும் சோத்தில் வச்சு கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மட்டன் கீமாவை என் ஃபேமிலியோட சாப்பிட போகிறேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மட்டன் கீமாவை சமைச்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க.
லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.